ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியும் கூட, சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கெலாம் செம்மையான சைடிஷ். ஸோ இதுக்கு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ இருக்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிற கருவேப்பிலையை அழகாக பிளேட் ஓரத்தில் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. கசப்பே இருக்காது, நல்ல ருசியோடு இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, புளி, காஞ்ச மிளகாய், தேவைக்கு உப்பு, ஒரு பவுல் நிறைய தேங்காய், 25 சின்ன வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு அப்புறம் முக்கியமாக தேவை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்து சேர்க்கலாம். பொதுவாக வந்து தாளிக்கிறதுக்கு உளுந்து லிமிட்டாக தான் சேர்ப்பாங்க. நான் இதில் கொஞ்சம் கூடவே சேர்க்குறேன். ஏன்னா இந்த எண்ணெயில் நம்ம உளுந்தை வதக்கி அரைக்கும் போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும். அதனால் உளுந்தை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து கொஞ்சம் நல்லா சிவக்க விட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே புளியும் சேர்த்துடலாம். அப்போ அந்த எண்ணெயிலேயே அதுவும் பொரிஞ்சிரும், அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். அதில் இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் சேர்க்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எது, இந்த சட்னிக்கு காரம் கொடுக்க போகிறது பச்சை மிளகா தான். ஏன்னா காஞ்ச மிளகா நம்ம தாளிக்கும் போது தான் யூஸ் பண்ணுவோம். சட்னி அரைச்சதுக்கப்புறம் தாளித்து ஊற்றுறதுக்கு அது வந்து ரொம்ப காரம் கொடுக்காது, டேஸ்ட் தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ காரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் ரொம்ப ருசியோடு இருக்கும். ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ரெசிபிக்கு முக்கியமான பொருள் கருவேப்பிலை. ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு பவுல் நிறைய கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லார் வீட்லேயும் ஒரு கருவேப்பிலை செடி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸில் என்ன ரெசிபி செஞ்சாலும் நம்ம கருவேப்பிலையை சேர்க்குறோம். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு செடி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலையோட கசப்பு எதுவுமே தெரியாதுங்க. அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் அழகாக ஒதுக்கி எடுத்து வச்சுறாங்க. ஸோ இப்படி கொடுத்தா ஏதோ தெரியாமல் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ கடைசியாக வந்து தேங்காயும் உப்பும் தான் சேர்க்கணும். தேங்காய் வந்து இறக்க போகிற நேரத்தில் சேர்த்தா போதும். இது போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா அதோடைய ருசி குறைஞ்சிரும், குழம்பு மாதிரி டேஸ்ட் மாறிடும். அதனால் சட்னிக்கு நம்ம உடனே போட்டு 2 கிண்டிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கூடவே உப்பு சேர்த்து கிண்டிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது நீங்கள் நல்லா திக்காக அரைச்சி சட்னியாக கூட யூஸ் பண்ணலாம். அதாவது சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாக, இல்லைன்னா நீங்கள் சாப்பாட்டில் கிண்டி கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சால்ட் அதிகமாக ஆட் பண்ணிட்டு அப்படியும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளித்து விட போகிறோம். இதுலேயும் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்க போகிறோம் சுவைக்காக. உளுந்து, காஞ்ச மிளகா, அவ்வளோதாங்க. நமக்கு ஈஸியான சட்னி ரெடி ஆகிடும். பார்க்க தான் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக இருக்கும். நான் கடகடன்னு ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான் டைம், மற்றபடி சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிம்ப்ளி சுசு. பாய்.